விநாயகன் 271 மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் செயல்பாட்டுக்கு பொதுப்பணித்துறையின் கட்டிடப் பிரிவு அலுவலகத்திற்கு சொந்த கட்டடம் கட்டும் கருத்துரு அரசின் பரிசீலனையில் உள்ளது. அது பரிசீலனை முடிந்த உடனே முதலமைச்சர் அனுமதியோடு அடுத்த நிதியாண்டிலே கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெண்ணாகரம் உதவி பொறியாளர் பொதுப்பணித்துறையினுடைய பிரிவு அலுவலகம் பெண்ணாகரத்திலே செயல்பட வேண்டும். அது அல்லாமல் தருமபுரி மாவட்ட தலைநகராக இருக்கிற தருமபுரி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்திலே செயல்பட்டு வருகிறது. பெண்ணாகரத்திலே கட்டினால்தான் ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் அமைச்சர் அவர்களை நான் கேட்க விரும்புவதும், அமைச்சர் அவர்கள் விரைவில் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பையும் செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த கட்டிடத்தை விரைந்து கட்டித்தரப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுவதால் அது உண்மைதான். ஏன்னா உதவி பொறியாளர் அலுவலகம் என்பது தருமபுரியில் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் பெண்ணாகரத்தில் அதை கட்ட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நிலம் கேட்டிருக்கிறோம். 2400 சதுர அடி நிலம் ஒதுக்குவதாக அவர் எங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த நிலம் எங்களிடத்தில் ஒப்படைத்த பின்பு இந்த நிலஎடுப்புக்கு பின்னால் அந்த கட்டடம் கட்டாயம் கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, அமைச்சர் அவர்கள் விரைவில் கட்டித்தரப்படும் என்று நல்ல அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எல்லா துறைகளின் கட்டடங்களை கட்டுவதும் பராமரிப்பதும் பொதுப்பணித்துறை கட்டடத்துறை என்பதால் எங்கள் பாப்பாரப்பட்டியைச் சேர்ந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது பழுதடைந்த கட்டடம், மழைநீர் தேங்கி இருக்கிற கட்டடம் என்பதனால அதற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கட்டடம் கட்டித்தரப்படுமா பாப்பாரப்பட்டிக்கு? அதை போலவே ஏரியூர் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு போதிய கட்டிட வசதி இல்லை, அதையும் கட்டித்தர வேண்டும். இன்னொன்று, ஒகேனக்கல் சுற்றுலா தலமாக இருக்கின்ற காரணத்தால் நிறைய போக்குவரத்து வசதிகள் அதிகம் இருக்கிறது, சாலை விபத்து ஏற்படுகிறது. பெண்ணாகரத்தில் இருக்கிற அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு விபத்து தீவிர சிகிச்சை பிரிவு மைய கட்டடம் இல்லாமல் இருக்கிறது, அதையும் கட்டித்தருவாரா என்பதை அறிய விரும்புவதோடு, துறையின் சார்ந்த கேள்வி என்பதனாலே நீண்டகால கோரிக்கை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த கோரிக்கை, அமைச்சர் அவர்களும் பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிற கோரிக்கை, காவிரி ஆற்றின் குறுக்கே தருமபுரி மாவட்டம் ஒட்டனூர், சேலம் மாவட்டம் கோட்டை இடையிலான அந்த பாலம், காவிரி பாலம் நீண்ட நாள் கோரிக்கை. அந்த பாலம் கட்டுவது என்பது இது 2 மாவட்ட மக்களின் கோரிக்கை அல்லது இணைப்பு என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு கேரளா மாநிலம் கொச்சின் துறைமுகத்திலிருந்து மும்பை வரையிலே இடையிடையே தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கிற திட்டம் என்பதனாலும், தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்ற திட்டத்தினாலும் அதை நடப்பு ஆண்டிலேயே விரைந்து கட்டித்தரப்படுமா? நீங்கள் திட்ட அறிக்கை தயார் செய்திருக்கிறீர்கள், நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிறது, கடலிலே கூட பாலங்கள் கட்டுகிறார்கள். இந்த சூழலில் விரைந்து கட்டித்தரப்படுமா என்பதையும் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அது ஏற்கனவே பழைய கட்டடங்கள் எல்லாம் அது பழுதிருந்திருக்கிறது, புதுப்பிக்கப்படுமா அல்லது புதிய கட்டடம் கட்டப்படுமா என்ற அடிப்படையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக பொதுப்பணித்துறை பொறுத்தளவுக்கு பல்வேறு துறைகளுக்கு கட்டடம் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர் தெரிந்து கொள்வதற்காக அந்த கருத்தை சொல்லுகிறேன். பல்வேறு துறைகளுக்கு கட்டடம் கட்டி கொடுப்பது தான் இந்த துறையினுடைய பணிகள். அந்த துறை சம்பந்தப்பட்ட கட்டடத்துக்கு நேரடியாக எங்களுக்கு எப்பொழுது நிதி வராது. இது போன்ற கட்டடம் எங்கெங்கெல்லாம் புனரமைக்க வேண்டும், புதிய கட்டடம் என்று எங்களிடத்தில் கடிதம் கொடுக்கிற பொழுது அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஒரு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அது புனரமைக்கப்படுவதாக இருந்தால் இவ்வளவு ரூபாய் எங்களுக்கு தேவை என்று அந்த துறைக்கு அனுப்புகிறோம். அல்லது அந்த கட்டடம் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இதற்கு மேலே பயன்படுத்த முடியாது என்ற நிலை வருகிற பொழுது அது இடித்து விட்டு அங்கே தான் ஒரு புதியதாக கட்ட வேண்டும் என்ற அந்த மதிப்பீடும் தயார் செய்து அந்த துறைக்கு அனுப்புகிறோம். அந்த துறையினுடைய அனுமதி பெற்று அந்த பணத்தை பெற்றுத்தான் நாங்கள் அந்த கட்டடத்தை கட்டுகிறோம். எனவே நீங்கள் குறிப்பிடுகிற இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பெண்ணாகரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வரிசைப்படுத்தி அந்த இடத்துல கடிதம் கொடுப்பீரானால் சம்பந்தப்பட்ட மக்கள் நலத்துறைக்கு அனுப்பி நிதிகளை பெற்று அதை கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்ல விரும்பும்போது உங்களுடைய பிரச்சனை எதுவாகலாம் அந்த துறை சம்பந்தப்பட்ட கடிதங்களுக்கு கொடுத்தால்தான் திட்ட மதிப்பீடு தயார் செய்து அந்தந்த துறைக்கு அனுப்பி அந்த பணங்களை பெற்று அதை நான் கட்டித்தரப்படும். அடுத்தது இந்த பாலத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள்.
இந்த ஸ்டான்லி நீர்த்தேக்க உயர்மட்ட பாலம் என்பது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரசு நிகழ்ச்சியில் அறிவித்த ஒன்று. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அதை அறிவித்தார்கள். சேலம் மாவட்டம் கோட்டையூரையும் தருமபுரி மாவட்டம் ஒட்டனூரையும் இணைக்கிற வகையில் அந்த பாலம் கட்டப்படும் என்று நாங்கள் ஏற்கனவே அவர்கள் அறிவித்தார்கள். விரிவான திட்ட அறிக்கை, ஏன்னா இந்த சட்டமன்றத்தில் பல முறை நீங்கள் இந்த கேள்வி தொடுத்தின அடிப்படையில் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக துறையின் சார்பாக 2 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கணும். அதை அந்த திட்ட அறிவிப்பதற்காக ஒப்பந்தம் கோரப்பட்டு அதை எடுத்திருக்கிறார்கள். அந்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிற அதே நேரத்தில் எங்களுடைய துறையின் சார்பாக நாங்களே ஒரு மதிப்பீடு போடுகிற பொழுது ஏறத்தாழ 467 கோடி ரூபாய் தோராய மதிப்பாக அது வருவதாக இருக்கிறது. இது முழுமை பெற்ற உடனேயே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு இந்த ஆண்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா கேட்டால் இந்த ஆண்டு பொறுத்தளவுக்கு நிதிநிலை அறிக்கையெல்லாம் வாசிக்கப்பட்டு திட்ட மதிப்பெல்லாம் போட்டு டெண்டர் கோரப்பட்டு பணிகளை தொடக்கிற நிலையில் இருக்கிறோம். இவைகளெல்லாம் அடுத்த நிதியாண்டில் தான் செய்ய முடியும். எனவே அடுத்த நிதியாண்டிலே முதலமைச்சர் அனுமதியோடு இந்த பாலம் கட்டுவதற்கு துறை முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கே. பொன்னுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட கொல்லிமலை ஒன்றியத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக புதிய அலுவலகம், ஆய்வு மாளிகைகள் செயல்பட்டு வருகிறது. அதற்கு புதிய கட்டடம் கட்ட அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட ஆய்வு மாளிகை அது கட்டப்படுமா என்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அந்த சம்பந்தப்பட்ட அந்த கோட்டை பொறியாளரை அனுப்பி அது புதுப்பிக்கிற நிலையில் இருக்கிறதா அல்லது முழுமையாக கட்டுகிற நிலையில் இருக்கிறதை ஆராய்ந்து புதுப்பிக்க வேண்டிய நிலை என்று சொன்னால் இந்த ஆண்டே எடுத்துக்கலாம். புதிதாக கட்டணும்னா அடுத்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே நான் கோட்டை பொறியாளரை அனுப்பி அது சம்பந்தமாக ஆய்வறிக்கையை பெற்று இந்த அரசு அதற்கு முன்னுரிமை அளிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாரகை கட்பட். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விளவங்கோடு தொகுதி உண்ணாமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட விரிகோடு மார்த்தாண்டம் கருங்கல் சாலையில் உள்ள ரயில்வே கேட்டு 15Bயில் மேம்பாலம் அமைக்க பல வருடங்களுக்கு முன்பாக சர்வே செய்யப்பட்டுள்ளது. கழிந்த 10 வருடங்களாக மக்கள் கடும் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள். எனவே மக்களுடைய கருத்தை கேட்டு ரீசர்வே செய்து மக்கள் விருப்பப்பட்ட பாதையில் அமைக்க அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி சொல்லுகிற அந்த கோரிக்கை என்பது பொதுவாக ரயில்வே பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய போக்குவரத்து செறிவை வைத்துத்தான் ரயில்வே பாலம் கட்டுவோம். 1 லட்சத்திற்கு மேற்பட்ட செறிவு இருக்குமே என்று சொன்னால் அதை முழுமையாக நம்முடைய மாநில அரசாங்கம் 50%, ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து 50% பெற்று அந்த பாலத்தை நாங்கள் கட்டுகிறோம். எனவே நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செறிவு இருக்கிறதா என்பதை துறை சார்பாக ஆய்வு செய்யப்படும். அதே நேரத்தில் எல்லா மாநில அரசாங்கம் தான் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சருடைய அனுமதி பெற வேண்டும். ஏன்னா முழு பணத்தையும் போட்டு மாநில நிதியிலிருந்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிதித்துறையில் இடம் தர வேண்டும், முதலமைச்சருடைய அனுமதியை பெற வேண்டும். நீங்கள் சொன்ன கேள்வியே அதை நான் மனுவாக எடுத்துக்கொண்டு அதை ஆய்வு செய்ய சொல்கிறேன். அது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து பணிகளை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற அந்த ஜங்ஷன் என்பது ஒரு பக்கத்தில் எல்என்டியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒன்று. இப்பொழுது தான் அந்த எல்என்டியில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அந்த சாலையை பெற்றிருக்கிறார்கள். எனவே அது விரிவுபடுத்துகிற நிலை. இன்னொன்று திருச்சிக்கு போகிற சாலை, அந்த சாலை. எனவே இந்த 2 இடைக்கிற இடத்தில் தான் பெற வேண்டும் என்று ஒரு பாலத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்துக்கு நாங்களே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். ஏன்னா அங்கே அந்த ஜங்ஷனில் அதிகமான கூட்டம் இருக்குதுங்கிற காரணத்தினால் அதில் ஒரு உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று நாங்களே கடிதம் எழுதியிருக்கிறோம். மீண்டும் அதை வலியுறுத்தி ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாகத்தான் அதை கட்ட முடியும். எனவே வலியுறுத்தி அது கட்டுவதற்கு இந்த அரசு முயற்சி எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் செல்வப்பரது. பேரவைத் தலைவர் அவர்களே, சில மாதங்களுக்கு முன்பு மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் படப்பையில் ஒரு மிகப்பெரிய பாலத்தை கட்டி திறந்து வைத்தார்கள். அவருக்கு மனமார்ந்த நன்றியை திருப்பெரும்புதூர் தொகுதி மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாலம் கட்டியவுடன் ஒரு மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், காஞ்சிபுரத்திலிருந்து எவ்வளவு சீக்கிரம் உரகடம் வருகிறார்களோ அதற்கு மேல் அங்கே காத்திருக்கும் ஒரு நிலை இருந்தது. இப்பொழுது போக்குவரத்து நெரிசல் முழுவதுமாக குறைந்து விட்டது. இப்போ என்ன பிரச்சனைன்னா,
பாலம் ஏறுற இடத்துல பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்குது, இறங்குற இடத்துல ஆண்கள் மேல்நிலை பள்ளி இருக்குது. இப்போ அந்த குழந்தைகள்லாம் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இருக்குது. இன்றைக்கி கூட எங்களுடைய படப்பை காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஊராட்சி தலைவர் படப்பை மனோகரன் காலையில் மக்கள்லாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் அமைச்சர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. மாண்புமிகு அமைச்சருக்கு எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, 2 பகுதியிலும் 2 சிக்னல் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சொல்கிற அந்த கேள்வியே அது மனுக்களாக நான் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட துறையினுடைய பொறியாளருக்கு அனுப்பி அது விரைவிலேயே அதுக்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்து முதலமைச்சருடைய அனுமதி பெற்று கட்டுவதற்கு வேண்டிய முயற்சி இந்த துறை எடுக்கும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே 10 ஆண்டு காலமாக விடிவு காலம் இல்லாததை தான் விடிவு காலம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதுரைக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய அன்பு சகோதரர் நம்முடைய செல்லூர் ராஜா அவர்கள் அமைச்சராக இருந்தவர், நகரப்பகுதியை சார்ந்தவர். இன்னும் சொல்ல போன முறை போகிற பொழுது அவர் வீட்டுக்கே போனோன்னு அவர் வீட்டுக்கே போனேன். அப்புறம் போனால் அவர் எங்கேயோ பங்களா கட்டின்னு எங்கேயோ ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கோரிப்பேரம் பாளையத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு வீட்டுக்கு போகிறது வர்றதுக்கு சங்கடமாக இருக்குதுன்னு என்கிட்ட தொலைபேசியில் சொன்னார். ஒரு அமைச்சராக இருந்தவராச்சே, சங்கடப்படக்கூடாது, அது போகிறதுக்கு என்ன வழி பண்ணலான்றதுக்கு நான் போனேன். காலை நேரத்தில் வாக்கிங் டைம்லேயே நானும் நம்முடைய மூர்த்தி அமைச்சரும் தளபதி 3 பேர் தான் போனோம். அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ இந்த பாலம் என்பது நீண்ட நாள் 100 ஆண்டு காலமாக கேட்டது. அங்கே பல பிரச்சனைகள். அழகரங்கிறது ஆற்றுல இறங்குற பொழுது மண்டகப்படி இருக்கிறது, அங்கே பாலம் கட்ட முடியாது என்று ஒரு பகுதி. இன்னொன்று நாம் வணக்கத்திற்குரிய நம்ம வணங்குகிற தேவர் திருமகனுடைய சிலை ஒரு பகுதி, அதுக்கு ஒரு குழு. இவைகளெல்லாம் பலமுறை கூட்டி நானே நேரடியாக பேசி பலமுறை பேசி மண்டகப்படியினுடைய அதனுடைய உரிமையாளர்கள்லாம் பேசி அவர்களை சரி செய்து, அதே போன்று நம்முடைய வணக்கத்திற்குரிய தேவர் சிலையை வைத்து அதையும் அந்த குழுவிலெல்லாம் பேசி இந்த கோரிப்பாளையம் பாளையம் என்பது கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அதுக்கு அடிகோல் விழாவும் நடத்தப்பட்டு அந்த பாலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ எப்பொழுதும் சில நேரங்கள் நாம் திட்டமிடுகிறோம், ஆனால் திட்டமிடுகிற பொழுது அது சில நேரங்களில் அது முறையாக 90% நடக்கும். சில நேரங்களில் பார்த்தா இயற்கை, நாம் திடீர்னு மழை வந்துடும், திடீர்னு புயல் அடிக்கும், கொஞ்சம் தள்ளி போகும். அந்த அடிப்படையில் இப்போ எங்களை துறையை பொறுத்தளவுக்கு கோரிப்பாளையம் பாளையத்தை பொறுத்தளவுக்கு ஜனவரி மாதம் திறக்கலாம் என்று திட்டமிடப்பட்டு பணிகளை இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கும் நல்ல எண்ணம் இருந்தாக்கா அந்த ஜனவரி மாதம் திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று. இன்னொன்று என்ன நெரிசல் பகுதி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அப்பல்லோ மருத்துவமனை பாலம். அந்த அப்பல்லோ மருத்துவமனை பாலம் என்பது இந்த நவம்பர் மாதமே திறக்கலாம் என்று முடிவு செய்து திட்டமிடப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த 2 பாலங்களும் இந்த கட்டி முடித்த உடனே, அதுவும் இன்னும் சொல்ல போனால் மேற்கு பகுதியில் அந்த தொகுதியில் இன்னொரு பாலமும் அதுவும் கட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கட்டி முடித்த உடனே மதுரையில் வந்து இந்த நெரிசல் என்பது அது குறைவாக அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று வைகை வடகரை பாத்திமா கல்லூரி முதல் புறவழிச்சாலை ஒன்று டிசம்பர் மாதம் இணைப்பு சாலையை திறப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு அதையும் செய்திருக்கிறோம். வைகரை வடகரையில் இருந்து சாக்குக்குடி முதல் பூவத்தி சாலை வரை நிலையெடுப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முடிஞ்ச உடனே ஏதெல்லாம் பட்டியலிடுறேன்னு சொன்னாக்கா இதுக்கு இந்த மதுரைக்கு விடிவு காலம் பெற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் இத்தனை கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி இத்தனை பணிகள் நடைபெறுகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் திறக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்ம தெற்குவாச பாலம் வந்து தெற்குவாச பாலம் மரியாதைக்குரிய நம்ம அமைச்சர் அவர்கள் பட்ஜெட்லேயே அதை அறிவித்தார்கள். தெற்குவாச பாலம் சேவிலா நம்ம தெற்குவாசம் நெல்லுப்பேட்டையில் வந்து தெற்குவாசலுக்கு அந்த பாலம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிற பாலம் அண்ணன் வந்து செஞ்சு தரோம்னு சொன்னீங்க. தெற்குவாச பாலம் வந்து எப்போ செய்து தரும்படி கேட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிற அந்த பாலம் என்பது இந்த சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பாலம்தான். ஆனால் என்ன நிலைமைன்னு சொன்னால், அறிவித்த பிற்பாடு நாங்கள் நேரடியாக போய் அந்த பார்க்குற பொழுது பல கட்டடங்களை இடிக்க வேண்டிய நிலைகள், பல கோடி ரூபாய் பணம் வந்து எல்லைக்காக செய்ய வேண்டிய ஒரு நிலை. அதன் மூலமாக அரசின் மீது ஒரு பெரிய விமர்சனம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தது.
அதனால் அமைச்சர் அவர்களும் அதே போன்று நம்முடைய அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய நண்பர் கோ தளபதி அவர்களும் அழைத்து கொண்டு பார்க்குற பொழுது என்ன நிலைமைன்னு கேட்டிங்கனாக்கா, இதனால் விமர்சனம் வரும், ஆக நேரடியாக இந்த பாலத்தை போட வேண்டாம், எங்கெங்கெல்லாம் ஜங்ஷன் இருக்குதோ அங்கே மட்டும் இந்த உயர்மட்ட பாலத்தை போடலாம். ஒன்று. இன்னொன்று, தேரோடு வீதி, நாங்கள் போட்ட பாலம் தேரோடு வீதியில் போகிறதால ஆன்மீக பெருமக்கள் வருத்தப்படுவாங்க. அதனால் தேரோடும் அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போ ஒரு ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் ஜங்ஷன் இருக்குதோ அந்த இடத்துல மாத்திரம் பாலத்தை ஏற்றி இறக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆய்வு முடிந்தவுடனே டிபிஆர் தயார் செய்யப்பட்டு முதலமைச்சருடைய அனுமதி பெற்று பணம் பெற்று அந்த குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் அந்த பாலம் கட்டப்படும்.